தேவிய சீவனில் மெல்ல நீர் வாயும் கூவிய விழும் குறி கொண்ட போதே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 7வது அத்தியாயம் சிவலிங்கம். நேற்று முதல் பாடல்ல நமக்கு என்ன சொன்னார்னா, பெரிய எக்ஸ்பிளமேட்டரியா இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றார். அவரை எப்படி வடிவமைத்து வணங்க முடியும் அப்படின்னு நம்மள வியப்பல ஆழ்த்தினாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூய நீரையும் நறுமண மலர்களையும் சமர்ப்பித்து தூய மனதுடன் புனித நாமங்களை உச்சரிப்பதன் மூலம் பக்தர்கள் தங்களுக்குள் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை உணர முடியும். இதுதாங்க நம்ம திருமணனுடைய ஸ்பெஷாலிட்டி. இறைவனை உணர்வதற்கு என்ன தேவை? தூய மனம், புனித நாமங்கள், தூய நீர், நறுமண மலர்கள் போதும் அப்படின்றார். அந்த பாடல் நம்ம டீப்பா பார்க்கும்போது வரைந்து வளம் செய்யும் ஆறு இங்கு ஒன்றுண்டு, நிறைந்து வரும் கங்கை நீர்மலை ஏந்தி உரைத்த வாமன உணர வல்லார்க்கு புரைத்தெங்கும் போகான் புரிச்சடையோனே அப்படின்னு அளவிட முடியாத பரம்பொருளா இருக்கின்றார் சிவபெருமான. ஒரு குறிப்பிட்ட லிங்கம் அல்லது குரு வடிவத்தில் அமைத்து அவரை வழிபாடு செய்வது சிறந்த முறை அப்படின்னு இந்த உலகத்துல நமக்கு உணர வைக்கின்றார். வழிபாட்டு முறைன்னு சொல்லும் போது கங்கை நீரை உதாரணம் காமிக்கிறார். தூய்மையான நீரையும் நறுமண மலர்களையும் அவருடைய நாமங்களையும் மனதார போற்றி வழிபட்டு அந்த வழிபாட்டின் வடிவமாக இறைவனை தங்களுக்குள்ளே உணர முடியும். அப்போ உள்ளத்துல உணர்ந்து வழிபடுகின்ற அன்பர்களை எல்லாம் சிவபெருமான் எங்கேயும் விட்டு போக மாட்டான். அதற்கு உதாரணம் எப்படின்னா சொல்றாங்கன்னா, ஒரு பாத்தில தண்ணி கட்டுறோம், சந்து பந்தெல்லாம் தண்ணி ஓடும் இல்லைங்களா, இறைவன் அப்படி போக மாட்டானோ. நம்ம உள்ளத்துல நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா லெவல் குறையாது அப்படின்ற மாதிரி உணரக்கூடிய ஒரு பாடல் இது. இதுக்கு ஒரு கதை சொல்லணும்னாக்கா, நல்ல கிராமம், வயதான சிற்பி மற்றும் ஓவியர் அவரு அந்த ஊர்ல ரொம்ப நல்ல படம் வரைகிறவரு. அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, நான் ஓவியம் கத்துக்கணும் அப்படின்னு. அவனுக்கு தன் திறமை மேல ஆசைக்கும் நம்பிக்கை இருக்குது, அனைத்தும் தத்ரூபமா இருக்குது அப்படின்னு அந்த ஓவியருக்கு ஒரு கர்வம் இருந்தது. அப்ப தன்னோட கர்வத்தை சோதிக்க என்ன பண்ணாரு, ஒரு அழகான பெண் வடிவம் வரைஞ்சாரு. அத ஊருக்கு நடுவுல உள்ள சந்தையில போய் வச்சாரு. அதுக்கு கீழே இப்படி எழுதினார், இந்த ஓவியத்துல தவறு இருந்தா அந்த பாட்டு மேல சிவப்பு குறியீடுல யக்ஷன் குறிக்கலாம் அப்படின்னாரு. ஈவினிங் அமுதன் ரொம்ப ஆவலோட சந்தைக்கு போனான். ஓவியத்தை பார்த்தா அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. ஏன்னா ஓவியம் முழுவதுமே சிவப்பு கோடால நிரப்பி இருக்கு. முகம், கைகள், ஆடை ஒரு இடம் கூட இல்லாத விடுபடவில்லை. எல்லா இடத்துலயும் கிராஸ் மார்க் போட்டிருக்கு. ஓவியமே அடையாளம் தெரியாத அளவுக்கு பாழா போயிடுச்சு. என்னடா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே அதை எடுத்துட்டு குரு கிட்ட போனோம். என்ன குருவே, என் திறமை இவ்வளவுதானா, இந்த ஊர்ல யாருக்குமே அந்த ஊர் பிடிக்கலையா அப்படின்னு கேட்கறான். அப்ப குரு சொல்றாரு, வருந்தாத, நாளை மறுபடியும் ஒரு ஓவியத்தை வர, அது இந்த முறை ஒரு சிறிய மாற்றத்தை செய்யினார். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரைஞ்சி ஒரு சின்ன ஒரு ஓவியத்தை திருப்பியும் வரைஞ்சான். அத காலையில
குருவும் சீடனும் சந்தைக்கு போனாங்க. அந்த ஓவியத்தை வச்சாங்க. அது கீழே வந்து பிரஷ வச்சு வண்ண கோப்பையும் வச்சுட்டாங்க. இந்த ஓவியத்துல ஏதாவது குறைகள் இருந்தால் பக்கத்துல இருக்கும் வண்ணங்களை பயன்படுத்தி தயவு செய்து சரி செய்யவும். மாலையில வந்து பார்த்தா ஒரு மாற்றமும் இல்லை. காலையில் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. அப்ப பக்கத்துல இந்த வண்ணங்கள்லாம் கூட அவர் தொட்டு பார்க்கவே இல்லை. இது எப்படி நடந்ததுன்ட்டு குருவை பார்த்து கேட்கலாம். அப்ப குரு சொல்றாரு, உலகத்துல குறை சொல்வது எளிது, அந்த குறையை சுட்டிக்காட்டி சரி செய்வது கடினம் அப்படின்றாரு. அப்ப குறை சொல்றவங்ககிட்ட விமர்சனங்களை கண்டு நாம திறமையோ முயற்சியோ கைவிட்டுடக்கூடாது. தொடர்ந்து நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவர் சொல்ற அந்த உண்மையான உணர்வை உணர முடியும். குறை சொல்ல 1000 பேர் இருக்கலாம், வழிகாட்ட சில பேர் தான் இருப்பாங்க. பிறருடைய விமர்சனங்களுக்காக நம்ம திறமையோ லட்சியத்தையோ விட்டு கொடுக்க கூடாது. அதனால நாயனார் உணர்த்துகின்ற அந்த இறைவனை உணர்வதற்கு நாமெல்லாம் முற்படுவோம் என்று கூறி தலைத்த கௌரியம்மா அவர்களும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, மிக அருமையான வணக்கம், மிக்க நன்றி. வாங்க விந்தியம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1774வது திருமந்திரம். உருவமில்லாருக்கு ஓர் உருவம். திருமந்திரம். வரைத்து வலம் செய்யுமாறு இங்கு ஒன்று உண்டு, நிறைத்து வரு கங்கை நீர்மலர் ஏந்தி, உரைத்து அவன் நாமம் உணர வல்லாருக்கு புரைத்து எங்கும் போகான் புரிசடையோனே. அருமையான திருமந்திரம். விண்ணும் மண்ணும் அளக்க எங்கும் விரிந்து பறந்து நிறைந்திருக்கிற பரம்பொருளை ஒன்றில் எழுந்தருள செய்து வழிபாடு செய்கின்ற முறை ஒன்று இங்கு உள்ளது. அதுவே சிவலிங்க வழிபாடு. ஒன்றில் எழுந்தருள செய்கின்ற என்ற அந்த ஒன்று லிங்க வடிவம். அந்த வழிபாட்டு முறை என்ன என்றால், பொங்கி பெருகி வரும் கங்கை நீரையும் வாச மலர்களையும் கைகளில் ஏந்தி 5 எழுத்து மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்கிற முறையே அது. இப்படி பரம்பொருளை உள்ளத்தால் உணர்ந்து வழிபடுவார் உள்ளத்தை விட்டு வள்ளல் பெருமான் வெளிப்போகான், அவர்களுடனேயே இருப்பான். நிறைத்து என்பதன் பொருள் நிறைந்து, உரைத்து சொல்லி, உரைத்து விட்டு விலகி, புரை ஓட்டை, ஓட்டை குடத்து நீர் வெளி போவது போல, ஐம்பொறி ஓட்டை வழியாக வெளிப்போகான் பரம்பொருள். கழக வெளியீட்டில் அச்சிவபெருமானை ஒரு குறியின் கண் வைத்து வழிபடும் வகை ஒன்று உண்டு. அது திரு 5 எழுத்தால் ஆம். செம்பொற் குடத்து நிறைத்து வைத்த தென்னீரும் மறுமலரும் அங்கையில் ஏந்தி புகழ்ந்து மொழியப்படும் நந்தி நாமம் நமசிவாய என்னும் செந்தமிழ் திருமறை ஓதி திருவடியில் இட்டு வழிபடுதல் என்பதேயாம். இங்ஙனம் வழிபட்டு உணர்வின்கண் உணர வல்லாருக்கு புரிசடையோனாகிய சிவபெருமானை விட்டு நீங்கி எங்கும் போகான். இப்பாட்டு மஞ்சன நீராட்டி மலரான் அர்ச்சித்து சிவநாமங்களை உச்சரித்து அவன் திருவடியை உள்ளன்போடு உணர்ந்து உருக வேண்டுமென்று கூறிற்று. நாம் சிவபெருமானை வணங்குவோம், பராசக்தி தாயை வணங்குவோம். நாம் இறைவன் மீது கொண்ட அந்த பக்தியை மற்றவர்களுக்கும் பரப்புவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, அருமை. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேத்திக்கு என்ன சொன்னாரு? வலம் செய்யுமாறு அறியேனே அப்படின்னாரு. நான் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம எப்படி வணங்குறதுன்னு எனக்கு தெரியல. அதை எப்படி ஒரு 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 குறியீட்டுக்குள்ள அடக்குறதுன்னு எனக்கு, நான் எப்படி என்னால எப்படி முடியும் அப்படின்னு மலைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மலைக்கிறது அறியாமை அல்ல. எனக்கு தெரியும் அது எப்படி முடிக்கிறது அந்த வேலைய அப்படின்ற ஒரு மலைப்பு வரும்ல, அது அப்படின்னு நம்ம நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா?
நிறைக்கின்றவாறு அறிவை நீண்டு அகன்றானை அப்படின்னாரு. அவ்வளோ பெரியவனா எப்படி நம்ம வரைத்து வலஞ்செய்யுமாறு அறியேனே அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அது அது அதனோட நேத்திக்கு முடியல எப்படின்னு மலைச்சவரு இன்னைக்கு அதையே சொல்றாரு. என்ன சொல்றாரு? வரைத்து வலஞ்செய்யுமாறு கொன்று உண்டு அப்படின்றாரு. நிறைத்து எப்படி பண்ணலாம், இது இது பண்ண முடியும் அப்படிங்கிறார். வரைத்து வலஞ்செய்யுமாறு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இது வரைக்கும் முறை ஒன்று உண்டு. அது அத அத பண்ணிடலாம். வலஞ்செய்யுமாறு அப்படின்னா அதை முறையாக கொண்டு வந்து விடலாம். ஒன்று உண்டு. எது? எப்படி அது? நிறைத்து வரும் கங்கை நீர் மலர் ஏந்தி அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல ரெண்டு விதமா நம்ம பொருள் கொள்ளலாம். மேல மந்திரத்தை பார்த்துடலாம். நிறைத்து வருங்கங்கை நீர்மலர் ஏந்தி உரைத்தவன் நாமம் உணரவல்லார்க்கு, உரைத்து அவன் நாமம் உணரவல்லார்க்கு அப்படின்னு ஒரு ஒரு பிரிச்சும் படிக்கலாம் நம்ம. புரைத்து எங்கும் போகான் புரிசடையோனே, இந்த 4வது வரைக்கும் அப்புறமா வரலாம். முதல்ல என்ன சொல்றாரு? நிறைத்து வரும் கங்கை நீர் மலர் ஏந்தி அப்படின்றாரு. இப்போ நம்ம சிவபெருமானுடைய திருவுருவத்தை நம்ம வரைஞ்சு பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்க, தலைமேல் கங்கை இருக்கக்கூடிய கங்கை அப்படின்னு நம்ம அந்த கங்கையோடு அவள் இருப்பது போல அப்படின்னு நம்ம ஒரு ஒரு உருவகம் வந்திருக்கு. இது எல்லாமே காட்சிப்படு நம்ம அடியார்கள் மனதுள்ளே காட்சியாக திருக்கோலங்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா இறையம்பெருமானுடைய திருக்கோலமாக அநேக காட்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்மையோடு விடைவாகன தேறியவனாக ஒரு காட்சி இருக்கும். அதற்கு பிறகு சூலமும் மழுவும் ஏந்தி விடைவாகனாக எம்பெருமான் மட்டும் காட்சி தரக்கூடிய காட்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லாம கழுத்தில் அறவோடு விடையன்றி இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும். இந்த மாதிரி சிவபெருமான நம்ம நிறைய உருவங்கள்ல காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த காட்சிகள்லாம் எப்படி அப்படின்னா, இதெல்லாம் நம்ம முன்னாடியே கூட பார்த்திருக்கோம். ஒரு மனதில் இறையம்பெருமான் தோன்றிய காட்சிகள் தான் இது எல்லாமே. அப்போ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு பார்வை பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, நிறைத்து வருகங்கை நீர் மலர் ஏந்தி அப்படின்றாரு. அப்போ பொங்கி வரக்கூடிய கங்கை அப்படின்னு. அவர் தலையில வச்சிருக்கிற கங்கை என்னது அப்படின்னா, பொங்கி வரக்கூடிய அந்த கங்கையை தூக்கி மண்டையில வச்சிருக்காரு அவரு. அவளுடைய வேகம் தாங்காது இந்த பூமி அழிஞ்சிடுங்கிறதுக்காக தூக்கி கங்கையில வச்சிருக்காருங்கிறது ஒரு புராணம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நிறைத்து வரு கங்கை. அப்ப அவ பொங்கி வரக்கூடிய கங்கையா தான் இருக்கா. அவர் தலையில இருக்கக்கூடிய கங்கை எப்படி இருக்கா? அடங்கி கொஞ்சமா தண்ணி குடுக்குற கங்கையா இருக்கா. ஆனா இங்க அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நிறைத்து வரும் கங்கை அப்படிங்கிறார். அப்படின்னா பொங்கி வர அவ. அதனாலதான் அந்த இடத்துல ஆத்துல வெள்ளம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அப்படியே நொங்கு நுழைமா தண்ணி கட்டற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா, அப்ப எது நம்முள்ளே கட்டற்று இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீர் மலர் ஏந்தி அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தையையும் அவர் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, எங்கே அந்த நீர் மலர், நீர் ஸ்தானமாகிய சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய மலர். அப்ப அதுதான் எது அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை இச்சைதான் நம்மளுக்குள்ளே நுரைத்து 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 அடங்காது பொங்கக்கூடிய ஒரு தன்மை இல்லைங்களா? அப்போ அதுதான் அங்கே நுரைத்து வரும் கங்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை உலக ஆசைகளையும் இச்சைகளையும் பற்றுக்களையும் எங்க கொண்டு போனோம் அப்படின்னா மேல கொண்டு போனோம். அத்தனை இச்சையையும் நாம் மடை மாற்றி மேலே கொண்டு செல்லும் பொழுது நீர் மலரேந்தி அந்த சுவாதிஷ்டானத்தில் வளரக்கூடிய அந்த இச்சையாகிய மலரை நுரைத்து வரும் கங்கையில் வைக்கும் பொழுது அது எங்க போகும் அப்படின்னாக்க, உரைத்து அவன் நாமம் உணரவல்லார்க்கு அப்படின்னா. அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். எங்க வரைக்கும் கொண்டு போனோம்? துவாதசாந்த வெளி வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போனோம். அதனாலதான் அப்படி சொல்றாரு. அவன் நாமம் உரைத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உரைத்து அவன் நாமம் உணரவல்லார்க்கு அப்படின்றாரு. எதை உணரவல்லார்க்கு?
அந்த துவாதசாந்த வெளியில நம்ம உள்ளுக்குள்ள சொல்லக்கூடிய அந்த பிரணவத்துல இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள ஓடுற மூச்சுல இல்ல. நீ எங்க இருக்கணும் அப்படின்னாக்க, அந்த நாமத்தை எங்கு உணர வேண்டும் அப்படின்னா அந்த துவாதசாந்த வெளியில வந்து நம்ம உணரணும். அப்படி உணரும் பொழுது என்ன நடக்கும் அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாரு. துவாதசாந்த வெளியை தொட்டுட்டா அங்க நம்ம சதாசிவர் நமக்கு ஒளி வடிவாக நமக்கு காட்சி தருவார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கணும் இங்க. அதனாலதான் இந்த உரைத்து அவன் நாமம் உணர வல்லார் எங்க உணர்றதுன்னு தனியா சொல்லல நமக்கு. ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு 4-5 பாடல் முன்னாடிதான் அவர் சொல்லி கொடுத்தாரு. சதாசிவரை பத்தி பேசும்பொழுது அந்த ஒளி தரிசனம் நமக்கு எங்கனம் நடக்கும்னு சொன்னாரு. அந்த நடக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி சொன்னாரு. சோ அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திட்டு வரணும் இந்த இடத்துல. அப்படி உணர வல்லாருக்கு புரைத்தெங்கும் போகான் புரிசடையோனே அப்படின்னு. எதனால நான் அங்க வரைக்கும் சொல்றேன் அப்படின்னாக்க, புரைத்தெங்கும் போகான் அப்படின்னு சொல்றாரு. புரைத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா பொள்ளி வெளியில போறது. எது பொள்ளி போகும்? நம்ம கிராமங்கள்ல நாங்க சின்ன குழந்தைங்களா வளரும் பொழுது இந்த பந்தி பரிமாறுவாங்க. அதாவது இந்த கோயில்கள்ல விசேஷம் வரும்போது சாப்பாடு போடுவாங்க. அப்போ அந்த சாப்பாடு போடும்போது இந்த டம்ளர்ல எல்லாம் தண்ணி எல்லாம் தரமாட்டாங்க. சொம்புல இப்ப வைக்கிற மாதிரி ஹோட்டல்ல எல்லாம் வைக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு டம்ளர் எல்லாம் கிடைக்காது. என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 பேரு அந்த கலசம்னு சொல்லுவாங்கல்ல, பானை, மண் பானை. அந்த மண் பானையில ஒரு சின்னதா ஒரு ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு கழுத்து பகுதியில கொஞ்சம் மேல் கழுத்துல ஒரு ஓட்டை இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டைய கையால பிடிச்சிட்டு இந்த பானைக்குள்ள கை விட்டு கட்ட வரலால அந்த ஓட்டைய மூடிக்குவாங்க. மூடிட்டு கங்கே 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 கங்கேன்னு போவாங்க. அப்புறம் நமக்கு யாருக்காவது தண்ணி வேணும் அப்படின்னாக்க நம்ம கூப்பிடணும். தண்ணி வேணும் அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டை விரலை எடுத்த உடனே அந்த ஓட்டை வந்து அதை அப்படியே சாய்ப்பாங்க. அந்த பானையை சாய்ச்சா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த டேப்ல தண்ணி வர்ற மாதிரி தண்ணி அப்படியே வெளியில அப்படியே பொங்கிட்டு வரும். அப்புறம் அதை வந்து நம்ம அப்படியே நம்ம வாய்க்கு பக்கத்துல வச்சு ஊத்துவாங்க. இப்படிதான் தண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டைகளின் மூலமாகவும் அந்த நம்முடைய உணர்வுகள் பொங்கி வெளியில் செல்லாது. அப்படி போவது போல் அப்படின்னா நம்ம இந்த சுவாதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசை, உலக இச்சை, உயிர் இச்சை, அத்தனை விஷயங்களையும் நம்ம மேல கொண்டு போகும்போது இந்த புலன்கள் வேலை செய்யாது, அதனுடைய வேலையை செய்யாது. எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா இறை தியானத்தில் அவனுடைய எண்ணத்தை நம்முள்ளே உணர வைக்கும். அப்படி உணரும் பொழுது அவன் எங்கும் போகான். அவன் எப்பேற்பட்டவன்? புரிசடையோன் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ இந்த புலன்களின் வழியாக எண்ணங்கள் வெளியே போகாதவாறு நாம் அந்த இறைவனை துவாதசாந்த வெளியில் அவனுடைய நாமத்தை சொல்வதன் மூலம் உணர்வதே என்ன சொல்றாரு, வரைத்து வலம் செய்யும் முறை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நேத்திக்கு எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாதவரை இன்னைக்கு நமக்கு அதுக்கு ஒரு உண்டான ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த புலன்களின் மூலமாக இச்சைகள் வெளியில் செல்லாது, அந்த உலக இச்சையில நம்ம கலக்காம நம்ம இறையோடு ஒன்று கலந்து அவன் நாமத்தை உரைப்பதன் மூலம் நம்மால் அவனை வரைத்து வலம் செய்ய முடியும் அப்படின்னு. எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னவரு. அது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, நீ ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் அப்படின்னு நமக்கு சொல்லி தராரு. எவ்வளவு பெரிய கருணான்னு நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. இது நடக்குமா அப்படின்னா நடக்கும். நம்ம உள்ளுக்குள்ள தியானிக்கும் பொழுது புற தாக்கங்கள் இருக்கதான் செய்யும். வெளியில இருந்து சத்தம் கேட்கும், பாட்டு கேட்கும், எல்லாம் கேட்கும். ஆனாலும் அந்த நாமத்தை ஒன்றி இருக்கும் பொழுது அது நம்மை மேலே எடுத்து செல்லும். பின்ன அந்த நாதத்தை பற்றிய பிறகு அந்த ஒளியை பற்றி கொள்ளும் பொழுது நம்மால் வெகு எளிதாக அவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள முடியும். அதுதான் திருமூலர் நமக்கு காட்டக்கூடிய வழி. அதை உங்களோடு பகிர கிடைச்ச அந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation. Here there is a method of confirming and circumambulating.
எனக்கு அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வருதான்னு தெரியல. சர்க்கும்ஆம்புலேட்டிங் அவளை வலம் வர்றது. கேரிங் த ஃப்ளோயிங் வாட்டர் ஆஃப் கேஜஸ் அண்ட் ஃப்ளவர் ஃப்ரம் தோஸ் ஹூ ஆர் காம்பட்டன்ட் to chant his name and meditate. The one with matted hair will go anywhere holding up. Will not go anywhere holding up அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாடலில் வந்து அம்மா நல்ல நிறைவாக சொல்லியிருக்காங்க. ஐயாவும் அதுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு. இதில் நாம் பார்க்குறது என்னென்னா அந்த உணரவல்லாருக்கு தான். நீங்கள் இதை வந்து வெளியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ளுக்குள்ளே யோகா பார்வையில் எடுத்தாலும் சரி, வெளியில் கங்கை நீருக்குள்ளே நின்னாலும் சரி, கங்கை நீரை கையில் ஏந்தி நின்னாலும் சரி, எந்த மாதிரி நின்னாலும் சரி, ஆனால் உணரவல்லாருக்கு மட்டும்தான். அந்த இடத்த மட்டும் நான் பார்க்குறேன். அதுதான் முக்கியன்றது பார்க்குறேன். ஏன்னா அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட மன அமைதிக்கு தகுந்த மனம் எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கோ, ரொம்ப லவுடாக ஒரு கேப்பே விடாமல் பேசிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் தியானம் பண்ணுன்னா பண்ண முடியாது இல்லையா? ஒரு கொஞ்சமாவது ஒரு நிமிஷத்துக்கு 10 வருதுன்னா அவங்களால கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த தியானத்தில் போயிட்டு வர முடியும். அப்போ அந்த திருவடியை பற்றி கொண்டு இருக்க முடியும். அப்படி போக முடியும். மனம் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கு, கேப்பே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வெளியில இருந்து ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு அப்படிதான் கொண்டு வர முடியும், நம்ம உள்ள கொண்டு வர்றதுக்கு. அப்போ இது ஒவ்வொருத்தர் நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஆனால் இந்த கங்கை நீர் அப்படிங்கிறதே வந்து தீர்த்தம்னு 2ஆம் தந்திரத்தில் வந்து ஒரு அதிகாரமே கொடுத்துருக்குறாங்க. தீர்த்தமாக நமக்குள்ளே இருக்கிறது, நம்மளோட பாவத்தை போக்குறது, நமக்குள்ளே சிவம் இருக்கிற மாதிரி அந்த புரிசடையும் நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த புரிசடையான்லேருந்து கங்கை நீர் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது பாவங்களை வெளியில் இருக்கிற இது வந்து பாவங்களை போக்குற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற நீரும் வந்து பாவங்களை போக்கி நம்ம இறைவனை பற்றி கொள்ள இருக்க செய்யும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது யோகா பார்வையிலையும் அதுவும் சரிதான். இதே நீங்கள் வெளியில் நான் கங்கையில் மூழ்கி ஏந்திரிச்சு என்னோடய பாவத்தை போக்குறேன் அப்படின்னாலும் அதுவும் சரிதான். ஆனால் இதை உணர்ந்து செய்யும்போது தான் அது சரியாக இருக்கும். ஏன் உணர்ந்து செய்யும்போது அது சரியாகும்? உணரும் போதே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். அது வெளியிலே இருக்காது. வெறும் எண்ணங்களால் இருக்கும்போது அது வெளியில் இருக்கும். நினைக்கிறேன்ற இடத்துல இருக்கும்போது மட்டும். இப்போ நான் கங்கை நீரில் குளிக்கிறேன் அப்படின்னா நான் நினைக்கிறேன் பாவத்தெல்லாம் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் குளிக்கிறேன் அப்படின்னா அது நினைப்போட நின்றுடும். ஆனால் உணர்றது வேற, நினைக்கிறது வேற. அது உணர்வோட நான் எனக்குள்ளே இருக்கிற விஷயமெல்லாம் மாறுறதை நான் உணர்றது. அந்த மாதிரி ஆழமாக நம்ம ஆழமான மனது வரைக்கும் நம்ம போகிறது தான் உணர்றது. இறைவனுக்கான கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இப்போ இந்த வழிபாடு முறைகள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட யாகங்கள், பூஜைகள், கோயில்கள் இப்படி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அது இறைவனை உணர்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா எதையோ வாங்குறதுக்காகவும் போகலை, நம்ம எதையோ அதான் அது ஸ்டேஜில் தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இதாக வரும். ஆனால் உண்மையாக கோயிலுக்கு எதுக்கு போகிறோன்னா இறைவனை உணர்றதுக்கு தான் போகிறோம். ஆக நம்ம எல்லாத்துலேயும் அந்த உணர்வு நிலையை கொண்டு வந்தோம்னா அது எந்த வகையான பூஜையாக இருந்தாலும் சரி, நம்ம அதை இங்கே வந்து அந்த கங்கை நீரை வந்து நம்மளோட தூய்மையான மனசை பார்க்கலாம். அந்த நம்மளோட ஆணவம் கண்மையை நீக்கிற ஒரு விஷயமா அதை கையில் எடுத்துக்கிறதா பார்க்கலாம். மலர் ஏந்தி, ஏன்னா இறைவன் மலரில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இடம் மாதிரி இப்போ கோயில் நம்ம உள்ளத்தை கோயிலாக்கிட்டா இறைவன் வந்து உட்காந்துருவாருன்பாங்க இல்லையா? அது போல் இங்கே நம்ம மனதை வந்து நல்ல வாசனை மிகுந்த மலராக அங்கே பக்தியோ அன்போ நன்றி உணர்வோ இந்த நிலையை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா அங்கே இறைவன் வந்து அமர்ந்துருவார். அதில் பிரச்சனை இல்லை. அது வந்து மனம் வீசும் மனமாக தான் இருக்குது அப்படின்னாலும் அங்கே இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா நம்ம புறத்தில் நான் மலர கங்கை நீரை இதையும் கொண்டு வரலாம். அதுக்கும் நிறைய சக்தி இருக்குது. அதை உணர்ந்து செய்யும் போதும் சரி, நம்ம அதை நினப்பில் பெர்சன்டேஜ் தான் வேறுபடுமே தவிர அந்த கங்கை நீருக்கான சக்தி அதிகம், அந்த வாசனை மிகுந்த மலருக்கான சக்திகள் அதிகம். அந்த வாசனையே நமக்கு சக்தியை கொடுக்கும், அந்த கங்கை நீரோட ஆற்றலே நமக்கு ஆற்றலை கொடுக்கும். இப்படி அதில் இருக்க சக்தியும் வெளியில் இருக்க சக்தியும் இருக்குது. நமக்குள்ளேயும் கங்கை நீரும் நல்ல பக்தி உணர்வுள்ள மனதை தவிர வேற ஒன்றுமே தேவையில்லை இல்லையா? அதுபோல் நமக்குள்ள அந்த வெளியிலேருந்து தேவையில்லை அப்படிங்கிறப்ப நமக்குள்ளே இருக்கிற புரிசடையோனையும் நம்மளால் உணர முடியும். இதை வந்து
எல்லாரும் நான் பார்க்குற விஷயம் கோயிலில் பார்க்குற விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். கோயிலில் நான் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வர்றது வந்து அந்த மன அமைதிக்காக வரோன்றாங்க. இறைவனை நினைக்கிறதுக்காக வரோங்கிறாங்க, அருளை வாங்குறதுக்காக வரோன்றாங்க. ஆனால் இவ்வளோ நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கிற இறைவனை இருக்கிறாருங்கிறது தான். அப்போ அந்த இறைவனை உணர முடியலன்றது தான் நம்மளோட பிரச்சனைங்கிறப்ப அந்த உணர்றதுக்காக நம்ம கோயிலுக்கு போகணும். உணர்றதுக்காக கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அது அது எப்படி இருக்குன்னா எனக்கு இன்னும் நல்லா தெரியுது. அதாவது என்ன தெரியுதுன்னா, இப்போ மற்றவங்க கோயிலுக்கு வர்றதுக்கும் நான் கோயிலுக்கு அந்த கோயிலில் போகும்போது நான் என்னையே மறந்துடுவேன். அதாவது அந்த யார் கூடயும் என்னால் பேச முடியாது, பேசுறதுக்கு இதாக இருக்காது. அதாவது யார் கூடயும் ஃபஸ்ட்டு போக பிடிக்காது, தனியாக போக தான் பிடிக்கும். ஏன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மற்றவங்களோட முழுமையாக அதில் நம்ம வந்து லயித்து இருக்க முடியாது. அதுக்கு இப்போ கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம், நான் போகிறதே சொல்கிறேன். ஏன்னா அந்த உணர்வு நிலையை நம்ம வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்க முடியும். இப்போ முதல்ல விநாயகரை பார்க்குறோம். விநாயகரை பார்க்கும்போது விநாயகராகவே தான் விநாயகரை பார்க்குறது. அதாவது விநாயகரோட ஆற்றல் நிறைஞ்சு இருக்கிறதா தான் நான் விநாயகரை பார்ப்பேன் நான். அப்போ நம்ம மற்ற எந்த கவனமுமே இருக்காது. நான் கண்ணை மூடி விநாயகரோட உருவம் எனக்குள்ளே இருக்குது, அந்த ஆற்றல் முழுக்க நிறைஞ்சிருக்குன்னா விநாயகரோட ஆற்றல் எப்படி இருக்கும்? எந்த தடையுமே இருக்காமல் நல்ல தூய்மையான ஆற்றல். அவரோட ஆற்றல் மட்டும் நமக்குள்ளே வந்துட்டா எல்லா தடையும் நீங்கிடும் இல்லையா? எந்த பிளாக்கும் இருக்காது. அவரோட ஆற்றல் நிறைந்து இருக்கிறதா நான் உணர்றது தான் விநாயகரை பார்த்தா. அடுத்ததுல போனீங்கன்னா அந்த கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தில் நான் உணர்றது வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே வெளியிலே நம்ம இருக்க மாட்டோம். கோயிலுக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ளே தான் இருப்போம். கொடிமரம் வந்து என்னோட இது என்ன தண்டுவடம். அது வந்து நல்ல நல்ல நிலையில் நேராக நல்ல நிலையில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் ஆகாயமும் தெரியும். அந்த இடத்த வந்து ஓப்பனில் விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து ஆகாய அருள் நேராக நம்ம தண்டுவடை வரைக்கும் போகிறதாக உணர்றது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நந்திதேவர் ஆற்றலை நல்லா நிறைச்சிட்டோன்னா நமக்குள்ளே இருக்க சிவத்திட்ட போய் நின்றலாம். அப்புறம் போனீங்கன்னா சிவமே இருப்பார். நமக்குள்ளே இருக்கிற சிவம் வந்து சிவத்தை பார்க்குறது, அந்த மாதிரி நம்ம நிற்கிறது. அடுத்து நீங்கள் சுற்றி வர்றப்ப பார்த்தீங்கன்னா திரும்பவும் விநாயகர் இருப்பார். திரும்பவும் அதேமாதிரி தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான். தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போது குரு ஆற்றல் நமக்குள்ளே நிறைஞ்சு இருக்கிறதா. துர்காதேவியை பார்க்கும்போது அந்த நம்மளோட வினைகளை களையிற அவ்வளோ பெரிய பேராற்றலாக இருக்கிறது நமக்குள்ளே வர்றதாக. அப்புறம் காலபைரவரை பார்க்கும்போது அந்த ஈகோ இல்லாத ஒரு ஆற்றல் என்கிட்ட இருக்குது. நான் என்ற இடமே இல்லை, வெறும் ஆற்றல் மட்டும்தான் இருக்கு. இதை உணர்ந்து நம்ம உள்ளே பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன். இதை உணர்ந்து உற்று நோக்க தான் அந்த ஒளிவிடும் மந்திரம் சொல்லுவாங்களே. நம்ம உணர்ந்து நமக்குள்ளே திரும்புறது நம்ம ப்ராக்டிஸில் நம்ம கொண்டு வரணும். அந்த அந்த நான் இல்லாத ஆற்றலை யோசிக்கும்போது பைரவருக்கு முன்னாடி அந்த நானுன்னு ஒரு விஷயம் இல்லாத ஆற்றல்னு யோசிக்கும்போது அங்கே வெறும் ஆற்றலாக இருக்கும். அங்கே இருள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சூரியன் சந்திரன் இருப்பாங்க சிவன் கோயிலில். நான் சொல்கிறேன், சூரியன் சந்திரன் வந்து நம்மளோட இடக்கலை பின்களை நமக்குள்ளே இருக்க சூரிய சக்தி சந்திர சக்தி இப்படி ஒன்னொன்னத்தையாக நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உணர்ந்துக்கிட்டே வரும்போது கடைசியில் உழுந்து கும்பிட்டு வெளில வருவோம். நான் என்னை அப்படியே ஏற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை ஆற்றல் நம்ம உள்ளே போகிற கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டாலே நமக்குள்ளே. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து இப்போ கிருத்திகாமா சொன்னாங்க, புலன் வழியாக எல்லாத்தையும் வெளில தள்ளிட்டா அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதே நம்மளால் போக முடியலன்னு. அதுமாரி அந்த எனர்ஜியை எல்லாம் வெளில போகிற எல்லா எனர்ஜியும் நமக்குள்ளே திருப்பிடுறது. அந்த வேற எண்ணமே, அதாவது சுற்றி இருக்கிற எண்ணமே இல்லாமல் நமக்குள்ளேயே ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கிறது, நம்மளோட ஆற்றலில் நிறைஞ்சிருக்கிறது. அப்போ நம்மளோட எனர்ஜி எல்லாம் நமக்குள்ளே இருக்குது, எங்கேயுமே வெளியே போகலை. அப்போ நம்மளால் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியும். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்குள்ளே எந்த இறைவனோட ஆற்றல் அப்படிங்கிறதையும் உணர முடியும். உள்ளுக்குள்ளே உணர்றது. கோயிலுக்கு போகிறது இறைவனை உணர்றதுக்காக இருக்கணும். அது அமைதி நிறைந்த இடமாகவும் இருக்கணும், அன்பு நிறைந்த இடமாகவும் இருக்கணும்.
சும்மா இல்லாம இருக்கணும். அந்த உணர்வு நிலைய வந்து ஒரு இப்ப இங்க சொல்றாங்க இல்லையா, தண்ணி மலர வச்சு வேண்டுறதுன்னு. தண்ணி மலர வச்சு வேண்டுறதுன்னா, அந்த தண்ணிக்கான அந்த தத்துவத்த உணர்ந்து, மலருக்கான தத்துவத்த உணர்ந்து, அது வெளி பூஜையாகவும் செய்றதாக இருந்தாலும் அத உணர்ந்து செய்யணும். எதுக்காக நான் தண்ணி ஊத்துறேன்? எதுக்காக நான் மலர போடுறேன் இறைவனுக்கு? எனக்குள்ள இருக்கிற வினைகள் தீருது. எனக்குள்ள இருக்கிற அன்பு மலருது. அப்படிங்கிற அந்த உணர்வோட அந்த அன்பு மலரணும், பக்தி மலரணும், என்னோட அறியாமை நீங்கணும். இந்த கங்கை ஆற்று நீரான அவருக்கு பண்ற அபிஷேகம் எனக்குள்ள இருக்க ஆற்றல்ல வந்து சரி செய்யுது. என்னோட ஆற்றல் கொஞ்சமா இருக்கலாம். இப்ப விநாயகர் ஆற்றல் சரியில்லாத ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே விநாயகர் ஆற்றல் இருக்கு இல்லையா? அந்த அபிஷேகம் நடக்க நடக்க அத நான் பார்க்க என்னோட விநாயகர் ஆற்றலுக்கு சக்தி கிடைக்குது. அங்க ஒரு சிலைக்கு அபிஷேகம் பண்றப்ப எப்படி அதுக்கு சக்தி ஊட்டப்படுதோ, அதேதான் நான் அந்த அபிஷேகத்த பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற விநாயகர் ஆற்றலுக்கு சக்தி ஊட்டப்படுது. என்னோட விநாயகர் ஆற்றல் நல்ல பொலிவா வர்றாங்க, தேஜஸா வர்றாங்க அப்படின்னு அந்த அந்த அபிஷேகம் பார்க்கும்போது அந்த காட்சி மட்டும்தான் வெளியே தவிர நடக்கிறதெல்லாம் நமக்குள்ள நடக்கிற மாரி அந்த உணர்வுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்க நம்ம எத நோக்கி போகிறோம், இறைவன உணர்றதுக்காக இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் தான். இதுவும் சுத்த மாயை தான். இது வந்து அசுத்த மாயையிலேருந்து அடுத்த நிலை தான். அந்த உணர்வாவே இருக்கிறதெல்லாம் நான் இன்னும் போகல. நம்ம கோயில் வந்து எதுக்கு போகிறோம்? அந்த உணர்வுக்காக போகிறோம் இல்லையா? அது நம்ம எந்த மாரியான வழிபாடு செஞ்சாலும், அத உணர வல்லாருக்கு புரைத்தெங்கும் போகான் புரிசடையவனே. அவர் எங்கும் போமாட்டாரு. நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா இறைவன உணராதது தானே பிரச்சனையா இருக்கு. அந்த உணர்வுக்கு நம்பிக்கைய தான் மெயினா உணரணும்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த நம்பணும் ஃபர்ஸ்ட்டு. நம்பிக்கையோட ஆழ்மனது வரைக்கும் நான் கொண்டு போகணும்னா, அத சுத்தமாயே பற்றி கொண்டலாம். சுத்தமாயைன்றது என்னன்னா, நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு கற்பனையாக இருக்கலாம். நல்ல நம்பிக்கையோட அத பற்றிக்கொண்டு, நம்ம இறைவன பிடிக்கணும் அப்படிங்கிறது, எல்லாருமே அத செய்யணும் அப்படிங்கிறதும் நான் நெனைப்பேன் கோயில்ல பார்க்குறப்ப. ஏன்னா கஷ்டப்பட்டு வருவாங்க. சில பேர்லாம் பார்க்கும்போது அவங்களால முடியாம வர்றவங்க இருப்பாங்க. கால் வலியோட வர்றவங்க இருப்பாங்க. அதுக்கான முழுமையான பலனும் அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுக்கும் எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் தேடி இறைவன தேடி வந்துட்டாங்க. ஆனா அதுக்கான பலன் அனைத்தையும் அவங்க வாங்கிட்டு போகணும். பெர்சன்டேஜ்ல இது இல்லாம அப்படின்னா, அந்த ஒவ்வொரு இறைவன்ட்டயும் முழுமையா சரணடைஞ்சு அவர வந்து உள்ள வாங்கி நம்ம அந்த நிலையிலே இருக்கணும் அப்படின்றது நான் எனக்கு நெனச்சுக்கிறது. அதேதான் நான் உங்கள்ட்டயும் அப்படியே பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து, கேள்வி ஏதாவது இருக்குங்களா? கௌரிமா ரொம்ப அற்புதமா இருந்தது. உண்மையிலேயே கோயிலுக்குள்ள போறவங்களுக்கு இது ஒரு நல்ல என்ன சொல்றது, இது ஒரு முறைமையா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது, உணர்வுபூர்வமா இருந்தது. நன்றி. இதுக்கப்புறம் நான் இந்த மந்திரம் பார்க்கும் பொழுது நான் ஒரு விஷயம், ஒரு மணிவாசகருடைய ஒரு பதிகத்தை எப்பவுமே நான் நினைக்கிறது உண்டு. இதுக்கு மிகவும் தொடர்புடைய ஒரு பதிகம். அத மாத்திரம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்லணும் எப்பவுமே நினைப்பேன், ஆனா இன்னைக்கு சொல்லாத விட்டுட்டேன். இதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமா, அதே சமயம் இதனுடைய உள்பகுதி அவர் சொன்ன அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள எப்படி அது செயல்படுறது அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாரு மணிவாசக பெருமான். என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்கா, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழும் சுடற்குன்றே அப்படின்னு சொல்லுவாரு. மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய மனத்தோள்ள இருக்கக்கூடிய மன்னிய மன்னே, அது அப்படி வந்துட்டாருன்னா என்ன நடக்குமா? சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ந்து பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே அப்படின்றார். சிறை பெறா, அப்ப இதுக்கு நேர் எதிர் நம்ம என்ன சொன்னோம், இந்த ஓட்ட வழியா நம்முடைய புலன்கள் போகலன்னா இங்க என்ன ஆகுமா? சிறை பெறா நீர் போல். அப்ப அப்படி போகாத அந்த நீர் என்ன ஆகும்? மேல பொங்கும். அத ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த இடம் வந்து இதுக்கு நேர் எதிரா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுடைய பொருளை வந்து ரொம்ப அழகா இதை ஒட்டி உணர்த்தும். அதனாலதான் எனக்கு இந்த மந்திரம் இந்த பதிகம் ரொம்ப பிடிக்கும். சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய பாயும் திருப்பெருந்துறை இறை சிவனே, இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், நீ எனக்குள்ளதான் இருக்க. இதுக்கப்புறம் வார்த்தை தான் ரொம்ப அற்புதமா இருக்கும். இனி உன்னை இறக்கேனே அப்படின்னு, நான் இனிமே உன்னை வெளில தேட மாட்டேன். ஏன்னா மணிவாசக பெருமானுடைய அத்தனை பதிகங்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ நான் உன்னை விட்டேனே நீ நான் வந்து குருந்தமரத்தடியில கூப்பிட்டியே, நான் வரலன்னு சொல்லிட்டேனே. ஒரு மிகப்பெரிய தன்னிறக்கத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பதிகங்கள்.
அதுல வந்து இப்ப தெளிஞ்சுட்டாரு அவரு. நீ என்னுடைய உடல்ல தான் இருக்க. நான் இனிமே உன்னை இறக்க மாட்டேன். நான் உன்னை இறந்து வெளியில் தேட மாட்டேன். இறத்தல்ங்கிறதே இன்னொருத்தர் தேர்ந்து வாங்குறது தானே. அப்படி அது வந்து ஒரு ஒரு எனக்குள்ள அந்த ஒரு கான்பிடன்ஸ கொடுக்கும். அவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான ஒரு பதிகம். இந்த மந்திரத்தோட நான் எப்பவுமே அதை ஒட்டி பார்ப்பேன். நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதனால பாருங்க, இது வந்து கோயில் திருப்பதிகத்துல வரக்கூடியது. திருவாசகத்துல ஐ திங்க் வரிசை மாறலாம். பட் கோயில் திருப்பதிகத்துல 5வது பதிகம். நம்ம திருவாசகம்னு பார்க்கும்போது 392 ஏதோ வரும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம், இதோட இணைந்து வரக்கூடியது. நன்றி நண்பர்களே, கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறதுக்கு. நன்றிம்மா, மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேறு யாரும் எதுவும் கூடுதல் ஏதாவது சொல்கிறீங்களா? நன்றி. முடிச்சிடலாம் கௌரிமா. நன்றிங்கம்மா. நான் மியூட் எடுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.